வணக்கம், வெல்கம் டு என் சமையலறையில் நான். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு பர்த்டே கேக் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கேக் செய்ய ஓவன் தேவையில்லை, குக்கர் தேவையில்லை, நம்ம வீட்டில் இருக்க கடாயை வச்சே நம்ம செய்யலாம். நம்ம கேக்குக்கு மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேக்கு ட்ரே நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதில் கொஞ்சம் ஆயில் இல்லைனா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதில் பட்டர் ஷீட் கரெக்டாக அந்த அளவுக்கு பட்டர் ஷீட்டு கட் பண்ணி அதை நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோமோ அதை நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். நான் தோசை தவா தான் யூஸ் பண்ண போகிறேன். அதை நான் ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி அதில் வச்சுக்கிறேன். அது ஹீட் ஆகட்டும். அது மேலே நான் ஒரு கடாய் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அந்த தோசை தவா ஹீட் ஆகி அந்த கடாய் ஹீட் ஆகி அது உள்ளே தான் நான் கேக் ட்ரே வைக்க போகிறேன். இப்போ இந்த கடாயை வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம கேக்கை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே உள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கேக் ட்ரேயும் ஸ்டவ்வும் நம்ம ரெடி பண்ண பிறகு இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த கேக்குக்கு 7 இன்ச்சு டின்னுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஸ்பீடில் நான் பீட்டரை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இப்போ நான் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன். 1/2 கப் சுகர். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ இது மாவை ஆட் பண்ணிடலாம். நான் மைதா 1/4 கப் யூஸ் பண்ணுறேன். 1 கப் ப்ளஸ் 1/4 கப். இதுக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இதில் எக்கு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணால் போதும். எக்கு யூஸ் பண்ணாமல் கேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் மாவை நல்லா செழிச்சுக்கலாம். இப்போ மாவு போட்ட பிறகு நம்ம இப்போ கரண்டியால் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ மாவை நல்லா சாஃப்டாக கேண்டில் பண்ணணும். கனாப்பினான்னு போட்டு கிண்டக்கூடாது. அப்போ தான் கேக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். கட் அண்ட் போல்டு மெத்தடில் நம்ம மாவை கிளறணும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/4 கப் ஆயில் ப்ளஸ் 1/4 கப் மில்க் இதில் இப்போ நம்ம சேர்க்கணும். அப்போ தான் அந்த கேக்கு நம்ம அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். 1/4 கப் ஆயில். மாவு மிக்ஸ் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா மில்க் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் மில்க். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு கேக் மிக்ஸ் ரெடி ஆகிடும். இதை உடனே நம்ம ட்ரேயில் போட்டு நம்ம அடுப்பில் வச்சிடணும். கேக்கை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம ட்ரேலாம் ரெடி பண்ணோம் அப்படின்னாக்கா கேக் நமக்கு கரெக்டாக வராது. அதனால தான் நான் முன்னாடியே ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி வச்சுட்டேன். கேக் ட்ரேயும் ஆயில் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ உடனே நம்ம கேக் ட்ரேயில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஓவன்லேயோ இல்லை ஸ்டவ்லேயோ வச்சா தான் நமக்கு கேக்கு கரெக்டாக வரும். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம்.
இங்கே பாருங்கள், இந்த பவுலை வந்து நான் வந்து தலைகீழாக கவிழ்த்தாலும் அந்த க்ரீம் வந்து கீழே விழுவே பாருங்கள், அவ்வளோ கெட்டியாக இருக்குது. இது மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து கேக்கில் க்ரீம் அப்ளை பண்ண ஈஸியாக மெல்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த சுகர் சிரப் அப்ளை பண்ணோன்னா தான் கேக் வந்து ஸ்பாஞ்சியாகவும் நல்லா வெட்டாகவும் இருக்கும், இல்லைனா ஈஸியாக ட்ரை ஆகிடும். அதனால் நான் வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த வாட்டரை கொதிக்க விடணும். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சுகரும் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொதித்ததும் இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேக் ஃப்ரோஸ்டிங் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து 2 கேக்கு வந்து தனித்தனியாக ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கேக் பிளேட்டில் வந்து பாட்டமில் கொஞ்சம் க்ரீமை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலே வந்து நான் சுகர் சிரப்பை அப்ளை பண்ணிக்கிறேன். வெண்ணிலா சுகர் சிரப்பை மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் கேக் வந்து ட்ரை ஆகாமல் ஸ்பாஞ்சியாக இருக்கும். சுகர் சிரப் அப்ளை பண்ணிட்டு அது மேலே வந்து நம்ம க்ரீமை போடணும். நான் சில்வர் பிளேட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து அந்த டர்ன் டேபிள்லேருந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. கீழே ஏதாவது ரேப்பர் ஷீட் ஏதாவது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து நான் கேக்குக்கு இந்த சுகர் சிரப்பை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இது மேலே நம்ம க்ரீமை போட்டுடலாம். இதே போல் எல்லா சைடும் க்ரீமை போட்டு நம்ம வந்து ஈவனாக சரி பண்ணிக்கணும். இதே போல் அப்ளை பண்ணிட்டு நம்ம கேக்கை ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து நான் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக வந்து 2 கலர் எடுத்திருக்கேன். ரெட் கலர் அண்டு க்ரீன் கலர். அதுக்கு நான் வந்து ஒரு பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். கலரை அப்ளை பண்ணிட்டு பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன மைண்டில் தோணுதோ நம்ம அதே போல் டிசைன் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட அதுக்கு தேவையான வந்து நாசில் இருக்கணும். என்கிட்ட பேசிக் நாசில் தான் இருக்குது. நான் அதை வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ரெண்டு கலரையும் 2 பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு அதில் ஒரு நாசிலை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதே போல் நம்ம வந்து அந்த பைப்பிங் பேக்கில் போட்டு மேலே வந்து ரப்பர் பேண்டு போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் பிரிக்கிட்டு வெளில வராமல் இருக்கும். இப்போ இதை வச்சு நான் அந்த கேக்கில் டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களோட விருப்பம் எப்படி தோணுதோ அதே போல் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளாக நமக்கு ஒரு பர்த்டே கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். பழமை மறவாத புதுமையுடன் அனுபவ